இல்ல சிங்கள மொழியில பேசு, இல்ல ஆங்கில மொழியில பேசு. எந்த மொழியிலையும் நம்மளுக்கு பேச்சு வரல, எந்த மொழியிலையும் நம்ம பேசலன்னா எதுக்குங்க நாங்க பாராளுமன்றம் போறோம்? தேங்காய் உரிக்கவா இல்ல தேங்காய் திருவவா? அதுக்கான கட்டையும் நான் உங்களுக்கு தரேன். பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட அதற்கான கட்டையும் உங்களுக்கு நான் பிளே பண்றேன். உண்மையில் விளங்குகின்றது. 1974 ஆண்டுக்கு பிறகு மோசமாக இயற்கை அனர்த்தத்தால் தித்வா புயலால் உண்மையில் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக கம்பளை பிரதேசம் விளங்கி கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கம்பளை பிரதேசம் பொருளாதாரத்தில் மிகவும் வலிமையுடைய, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்த ஒரு பிரதேசமாக இருந்தாலும் தித்வா புயலால் மிகவும் அழிவுக்கும் பொருளாதாரத்தில் பாரிய பாதிப்புக்கும் உட்பட்ட ஒரு இடமாக இருந்தாலும் இலங்கையில் வாழ்கின்ற அநேகமான எல்லா இனத்தவர்களும் உதவியை கொண்டு இன்றைக்கு கம்பளை நகரம் மீண்டும் உயிர் வாழ்ந்து கொண்டு மீண்டும் எழுச்சி பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. அதற்காக இலங்கையில் வாழ்கின்ற அநேகமானவர்கள் எங்களுக்கு உதவி செய்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்றி செல்வோடு கடமைப்பட்டுள்ளோம். அதே போன்று ஜசாக் அல்லாஹ், முக்கியமாக ஸ்ரீலங்கா ஜமாத்தே இஸ்லாமி, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத், ஸ்ரீலங்கா ஜமாத் இஸ்லாம், நபபியா இஸ்லாமிக் யூத் மற்றும் இலங்கையில் இருக்கக்கூடிய என்ஜிஓ, அதே மாதிரி அனைத்து மக்களும் எங்களுக்கு உதவி செய்த அவருக்கு நன்றி. அதே போன்று வடக்கு கிழக்கில் வாழக்கூடிய மக்கள், அதே போன்று இலங்கையில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் உதவி செய்தார். அனைத்து இனத்தவரும், குறிப்பாக சிங்களவர்கள், தமிழர்கள், அதே போன்று எங்களுக்கு கிறிஸ்டின் மக்கள் அனைவரும் உதவி செய்தார். அதே போன்று பன்சலைகள், பள்ளிகள், கோயில்கள், சேர்ச்சுகள் அனைவரும் உதவி செய்ததன் மூலம் தான் எங்கள் கம்பளை பிரதேசத்தை மீண்டும் கட்டியெழுப்பக்கூடியதாக இருந்தது. அதே போன்று நாங்கள் இன்று முக்கியமான விடயம் ஒன்றை இங்கு குறிப்பிட வேண்டும். எங்கள் கம்பளை பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் கம்பளையில் எதையும் செய்யவில்லை என்று ஒரு பாரிய குற்றச்சாட்டை இங்கு வைத்தார். அதற்கு நாங்கள் பல இடங்களில் அரசியல் ரீதியாக பல உரைகளை நாங்கள் முன்னே பாராளுமன்ற உரைகளில் பேசினோம். அது சம்பந்தமாக சில யூடியூபர்கள், குறிப்பாக எதிர்க்கட்சியுடைய பணத்துக்கு அடிமையாக கூடிய சில யூடியூபர்கள் எங்கள் மீதும் ஃபைசல் எம்பி அவர்கள் மீதும் பாரிய ஒரு குற்றச்சாட்டை எங்கள் மீது வைத்தார்கள்.